கவிஸ்ரீ. விஸ்வா. சண்முகசுந்தரி. சி தொல்காப்பியம். எல்லாம் கை தட்டலாம்ல. ஜெய தேவதர்ஷன். ஐயா வே திக்ஷயா. மாணவர்களுடைய பெற்றோர்கள் மேடைக்கு வரவும். வாங்க பெற்றோர்கள் வாங்க. ஐயா கிட்ட வச்சுக்கோங்க, எடுங்க எடுங்க, கிட்ட வச்சுக்கோங்க, கையை நேரம். வாங்க வாங்க. பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. சிறந்த பயிற்சியை தொடர்ந்து வழங்குமாறு நமது பேரவையின் சார்பாகவும் அன்போடும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஐயா ஆர்மிகிரோர் அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அவர்கள் 1951ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் பிறந்தவர். ஐயா அவர்கள் முனைவர் பட்டம் முடித்துள்ளார். முனைவர் ஆர்மிகிரோன் ஐயா அவர்கள் தமிழ் இலக்கியம், இலக்கிய உலகு, தமிழ் உலக அறிந்தவர். 50க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். கொடை கொடுக்கும் மன்னன், எழுத்துலக தலைவர், ஏழிசை மன்னர் பாகவதராக நடித்து பாகவதத்தை முன்னெடுத்து செல்கிறார். எழுதுகிறார், பேசுகிறார். பொதிகை முன்னல் தமிழ் பணியில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். குறும்படங்களை தயாரித்து நடித்து சமுதாயத்திற்கு தொண்டாற்றுகிறார். தனியார் நிறுவனம் அசோக் லைலண்டில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றாலும் ஓய்விலா தமிழ் பணியாற்றுகிறார். பொன்மன செல்வனாக ஆர்மிகிரோன் ஐயா அவர்களை இப்பொழுது நமது தலைவர் ஐயா அவர்கள் வாழ்த்தி வணங்கி சிறப்பு செய்கிறார்.
அதாவது அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் ஏலிசம் எம்கே தியாகராஜ பாவதர் தான் இன்னைக்கு அவர் மறைந்துட்டார்னு நினைக்கிறோம். இல்லை, மறையல, அவர் உயிரோடு இன்னும் இருக்கிறார். இந்த மேடைக்கு அவர் தான் எம்கே தியாகராஜன். அவர் ஏலிசை தியாகராஜ பாவனுடைய ஒரு அருமையான ஒரு ஆய்வு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் ஒரு குழு படம் எடுத்து பெரிய நடிச்சிருக்கார். அதனால தான் சொன்ன உயிரோட வந்திருக்காரு. ஐயா அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு இலக்கிய வள்ளல், பாண்டித்துறை அவருக்கு பின்னாடி ஒரு இலக்கிய வள்ளல் தான். லட்சக்கணக்கான நம்மளை இலக்கியத்துக்கு எல்லா இதழ்களுக்கும் உழவுகளுக்கும் செய்யக்கூடிய அற்புதமான மனிதர் இது வந்திருக்கார். ஐயா வசீகரனும் அவர்களும் ராமலட்சுமணன் மாதிரி எங்கேயும் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்படிப்பட்ட அவருடைய தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க வேண்டும், இலக்கிய பணியை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு குற்றக்குடி அடிகளை பற்றி அற்புதமாக பேசுறதுக்காக அவர்களெல்லாம் நம்ம எல்லாம் கேட்க வந்திருக்கிறோம். அவருக்கு பாராட்டி இந்த சிறப்பு செய்வோம். இடது ஆறு மணிக்கு வந்தாச்சா?